சேரன்மகாதேவி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் முடிவுப்படி நீண்ட நாள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மகாதேவி வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு கால முறை ஊதியத்தை ரத்து செய்து காலமுறை ஊதியம் டி பிரிவு வழங்கிட வேண்டும். அரசு ஆணை எண் 33 திருத்தம் செய்து கிராம உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கிட வேண்டும். இறந்துவிட்ட மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் பிடித்தம் செய்த பணப்பலனை உடனடியாக வழங்க ஆணை பிறப்பிக்க வேண்டும். புதிய ஓய்வு ஊழியத்தை ரத்து செய்ய பழைய ஓய்வு ஊதியத்தை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். இக்கூட்டத்திற்கு சேரன்மகாதேவி வட்ட தலைவர் அண்ணாதுரை தலைமையிலும், திசையன்விளை வட்ட தலைவர் இராஜகோபால், ராதாபுரம் வட்ட தலைவர் கணேஷ் ஆகியோர் முன்னிலையிலும், அம்பை வட்ட தலைவர் கோவிந்தராஜ், நாங்குநேரி வட்ட தலைவர் மாரிமுத்து ஆகியோர் வரவேற்புரை. மாநில செயலாளர் பிச்சுக்குட்டி, மாநில செயலாளர் நாராயணன், மாவட்ட பொருளாளர் முகமது ரபி, மாவட்ட மகளிர் அணி தலைவி கனகலட்சுமி, மாவட்ட துணை தலைவர் மாரிமுத்து, மாவட்ட துணை செயலாளர் செல்வகுமார், மாவட்ட துணை தலைவர் பூமாரி, மாவட்ட துணை செயலாளர் ஆதிலிங்கம், கோட்ட தலைவர் முத்துராமன், மாவட்ட துணை தலைவர் பெரியதுரை முத்தையா, மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் சித்திரை செல்வி ஆகியோர் சிறப்புரையாற்றினர் மற்றும் பல கிராம உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உடனடியாக வழங்கிடு. கிராம உதவியாளர்களுக்கு 4ஆம் நிலைக்கு இணையான டி பிரிவு ஊதியம் வழங்கிடு. கிராம உதவியாளர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலராக 50% பதவி உயர்வு உடனடியாக வழங்கிடு. கிராம உதவியாளர்களுக்கு வழங்கிடுக. கருணை அடிப்படையிலான அரசு பணியை உடனடியாக வழங்கிடுக. திருத்தம் செய். அரசாணை 33 திருத்தம் செய். உடனடியாக திருத்தம் செய். ரத்து செய். புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய். அமல்படுத்து. பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து. அரசு பணியை
மாநில செயற்குழு முடிவின்படி நாங்கள் எங்களுக்கு 33 ஜீவோவை திருத்தம் செய்து உடனடியாக எங்கள் கிராம உதவியாளருக்கு பணி நியமன ஆணையை வழங்க வேண்டும் என்றும், இப்போ கடன் அடிப்படை வேலை வழங்க வேண்டும் என்றும், அதன் பிறகு எங்களுக்கு அதாவது சிறப்பு காலமுறையத்தை ரத்து செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டியும், டி பிரிவு வழங்க வேண்டியும், அதுக்கப்புறம் இறந்து விட்ட கிராம உதவியாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளருக்கும் சிபிஎஸ்சில் பிடித்தம் செய்த பண பலனை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மாநில சங்கத்தின் தீர்மானத்தின்படி முதல் கட்டமாக 25/11/2024 அன்று அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகம் முன்போ, 4/12/2024 அன்று கோட்டாட்சியர் அலுவலகம் முன்போ, 13/12/2024 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்போ, அதுக்கப்புறம் 7/2/2025 அன்று சென்னை வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் முன்போ ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பது என தமிழ்நாடு அரசு கிராம உதவி சங்கத்தின் மாநில சங்கத்தின் தீர்மானத்தின்படி முடிவெற்று இன்று அந்தந்த தமிழ்நாடு முழுவதும் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. எங்களுக்கு அரசு அதாவது முத்தமிழர் அறிஞர் கலைஞர் வழங்கிய கருணடிப்படை வேலை உத்தரவை அவரது மகன் பறித்தது நியாயமா? முதலில் அந்த உத்தரவை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கிராம உதவி சங்கத்தின் சார்பாக பணிவான வேண்டுகோளை விடுவித்து அடுத்த இந்த 7/2/2025 முன்னுக்கூட்டி எங்களுக்கு இந்த உத்தரவை ரத்து பண்ணாங்கன்னா அந்த உண்ணாவிரதத்தை நாங்கள் மாநில சங்கத்து தீர்மானப்படி நாங்கள் விலக்கிக் கொள்வோம். அப்படி இல்லை என்றால் தொடர் உண்ணாவிரதம் அந்த 7க்கு அப்புறம் நடைபெறவில்லை என்றால் தொடர் உண்ணாவிரதம் இருப்போம் என தமிழ்நாடு அரசு கிராம சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்.